On behalf of Chennai Institute Technology Business Incubator, so we are recently conducting webinar versions and series. So basically, we are into technology business incubator. So there are a lot of series that are going to come. In the innovation series, what we can say that it's an innovative pitch session. So we have to say thanks to the management and chairman sir for having a wonderful opportunity for establishing the TBI. So you have to wait for the upcoming series also. So as per today's session, let me introduce Mr. Patnamal Kabul. He's into digital marketing, and then the company is handling as a managing partner for the Geek Consultancy and also as a CEO for the Viral Ads. So you can see the agenda that how we are going to market your whatever the products are, whatever your process. So normally in recent scenarios, the marketing is the ultimate thing that what we can say how you can market your produce or how you can market your ideas, how you can. So the ultimate thing, if you want to be successful, you have to think that yourself as a personal brand for your material or product or what can see your process, everything. So let me hand over the session to Mr. Kamal. So please have a good session with everyone. So whatever you have any doubts, you can ping it in the chat box. So this is a great session that 3:30 to 4 o'clock. So you will have a free session in the continuous webinars. So you have to continue with this webinar. So like 2.0, it will come. So whatever you have the queries and whatever you have the problem statements are with this webinars, you can have a session. You can have in the chat box itself. So let me hand over the session to Mr. Kamal. Kamal, you can start the session. Yeah, thank you, Mr. Pragadesh. Thank you. Hi, everyone. எல்லாருக்கும் கேக்குதா? ஓகே ஃபைன். ஆக்சுவலாக நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிற டாபிக் வந்துட்டு மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஓகேவா? மார்க்கெட்டிங்கோட பேஸ் வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் தான். வி ஹேவ் டு அனலைஸ் த மார்க்கெட், ரைட்? ஸோ தட் த மார்க்கெட்டிங் வில் பி ப்ளசன்ட். ஃபார் எனி சார்ட் ஆஃப் பிஸ்னஸ், மார்க்கெட் அனாலிசிஸ் பிரைமரி திங். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு பிபிடி இதெல்லாம் வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. ஐ ஜஸ்ட் ஸ்டார்டிங் மை செக்ஷன் வித் லாட் ஆஃப் எப்படி ஜஸ்ட் பேசி மட்டுமே உங்களுக்கு இது பண்றேன், இன்டராக்ட் பண்றேன். ஓகேவா? உங்களுக்கு எதுவும் சார் கமல் சார் கேமரா ஆன் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சார். சாரி சார். ஓகே, யா யூ கேன் டைரக்ட்லி ஸ்டார்ட் சார். யா சார், ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல? ஓகே. With market analysis we have two types, that is mainly primary and secondary analysis. Okay, அதாவது primary analysis அப்படின்னா நம்மளோட மார்க்கெட், அதாவது சிம்பிள். இப்போ நம்ம ஒரு திங்கை வந்து மார்க்கெட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு நோ த கிரவுண்ட் லெவல், எப்படி நம்ம அதை மார்க்கெட் பண்ணலாம், ஸோ தட் ஹவு இட் ரீச் த பீப்புள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிக்காக எடுக்கிற ரஃப் ஒர்க் தான் மார்க்கெட் அனாலிசிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதோட இன்னொரு இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃபைன். அப்போ அந்த இதுல வந்து we have two types, that is primary and secondary analysis. In that primary analysisல வந்து நம்ம என்ன வெரிஃபை பண்ணுவோம்னா எக்கனாமிக் அண்ட் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? நம்மளோட எக்கனாமிக் ஸ்டேட் எப்படி இருக்கு, நம்மளோட ஃபோக்கஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட் ஆர் அண்ட் இண்டஸ்ட்ரி அதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிரைமரி சோர்ஸ். ஓகேவா? அந்த இதுல ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் இதை வந்து எப்படி நம்ம செக் பண்ணலாம். If case we are selling a pen, okay, and the pen வந்து how it work and what is it worth அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் அதை நம்ம பார்க்கணும். ஸோ அதோதான் வந்து எக்கனாமிக் இதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதாவது எக்கனாமிக் இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் அப் ஆகுறதுல இருந்து டில் த கன்சியூமர் எவ்வளவு இதாகுது அதை ஃபுல்லா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணணும். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட், அதாவது இப்ப இந்த டைம்ல எந்த மாதிரி பென் வந்து போட்டா ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜஸ்ட் வெரிஃபை பண்ணணும். அதுதான் வந்துட்டு எக்கனாமிக் அண்ட் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மார்க்கெட் அனாலிசிஸ். ஓகே, the second type is customer need and pulling point. இதை ஃபர்ஸ்ட் நம்ம அடுத்து பார்க்கணும்.
ஓகேவா. கஸ்டமர் நீட் அண்ட் புல்லிங் பாயிண்ட், அதாவது நம்ம இன்கேஸ் எனி ப்ராடக்ட் நம்ம இது பண்றோம்னா ஹவு வி வில் இன்க்ரீஸ் த நீட் ஆஃப் அ கஸ்டமர். இன்கேஸ் நம்ம என்ன ப்ராடக்ட் வச்சாலும் அது நம்ம கஸ்டமருக்கு நீடா இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஸோ வி ஹாவ் டு கிரியேட் எ நீட். இப்படி ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணாதான் தே வில் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் த ப்ராடக்ட் அண்ட் தே வில் பை இட். ஸோ வி ஹாவ் டு ரிசர்ச் அபவுட் த நீட் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் த கஸ்டமர். ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். ஓகேவா. தேர்டு வந்து ஆப்போனன்ட் கம்பெனிஸ். இப்போ நம்ம பென் வச்சிருக்கோம், ஒரு பென் கம்பெனி வச்சிருக்கிறோம்னா நம்மளோட ஆப்போனன்ட்ஸ் யாரு அப்படிங்கிற மாதிரி இது ஃபுல்லா டிட்டர்மின் பண்ணணும். ஓகேவா. தீஸ் ஆர் ஆல் த பேசிக் ஸ்டெப்ஸ் ஃபார் அனாலிசிஸ். ஓகே, கமிங் டு த பாயிண்ட். நான் யாரு, நான் என்னென்ன பண்றேன் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்றேன். ஓகேவா. நான் வந்து கமல். ஆக்சுவலா நான் வந்து கன்சல்டன்சிங்கிற கம்பெனியோட சிஇஓ, அப்புறம் வயர்லாட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட மார்க்கெட்டிங் பார்ட்னரா நான் இருக்கிறேன். வாட் ஐ எம் டூயிங் அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கான பிசினஸ்க்கான ஸ்ட்ராட்டஜிஸ் பிளே பண்ணுவேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் வந்து ஹவு இட் ஒர்க்ஸ் அண்ட் ஹவு டு இம்ப்ரூவ் த மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற மாதிரியான இதுக்கு வந்து நான் இப்போ வந்து பிளேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுவும் இந்த மாதிரி ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல ட்ரெண்டி வே ஆஃப் மார்க்கெட்டிங் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு. லைக் கொரில்லா மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி இதுதான் மேஜரா இது பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதுல இப்போ அனாலிசிஸ் நான் சொன்ன பத்தியும் இது வந்து ஒரு அவுட்லைன்ஸ் ஹவு வி யூஸ் டு சர்ச் ஃபார் த கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறதுல. நவ் ஐ எம் கோயிங் டு மார்க்கெட்டிங். அதான் என்னோட மேஜர் டாபிக். ஸோ மார்க்கெட்டிங் டைரக்டா போக முடியாது அப்படிங்கிறதுனால ஐ ஜஸ்ட் கோ டு த அவுட்லைன் ஆஃப் அனாலிசிஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு அனாலிசிஸ்ல எதுவும் டவுட்? சாரி, நெட் கட் ஆகிட்டே இருக்கு. சாரி. Yeah, it's okay, sir. No problem, sir. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு அனாலிசிஸ்ல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கீழே பின் பண்ணுங்க. That will be clear. Sorry guys, sorry. Okay, அனாலிசிஸ்ல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? Okay, fine. We shall directly move to the marketing. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராடக்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்குபேஷன் சென்டர்ஸ் எடுத்துப்போமே, ஹவு வில் தே மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு டாபிக் பார்க்கலாம். ஓகேவா. சிம்பிள் டேர்ம், ஹவு வி கேன் ரீச் தேட் டு த கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, இன்குபேஷன் சென்டர்ஸோட ஒர்க் என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம அதை வந்து பார்க்கணும். What they do, they just collect the ideas, they verify the ideas, how it works அப்படிங்கிற மாதிரி they just verify it. If the idea gets approved na, they would be providing the facilities like funding facility they would provide. அந்த மாதிரி what are the facilities they are providing அப்படிங்கிற மாதிரி we have to go through it. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எப்படி மக்கள்கிட்ட ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த டேர்ம் மார்க்கெட்டிங். ஓகேவா. இதை வந்து நம்ம எப்படி ரீச் பண்ணலாம்? சிம்பிள். நம்ம இப்போ பிரகதீஷ் சாரோட லாஸ்ட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஹீ ஜஸ்ட் பிளேஸ்ட் எ வீடியோ. ஓகேவா. அது ஆக்சுவலா நம்ம பண்ண வீடியோ தான். அது எப்படி இது பண்ணோம்னா, ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத அனிமேட்டட் சீரீஸா ஒரு 2 minutes பிரசன்டேஷன் வீடியோ மாதிரி பண்ணி கொடுத்தோம். அப்போ அந்த மாதிரி வீடியோ பண்ணா மட்டும் மக்கள்கிட்ட இருந்து ரீச் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்களா? கிடைக்காது. ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது we have to prove. ஸோ we have to get attracted to the customers. அதாவது சோஷியல் மீடியால இப்போ யாரெல்லாமோ எவ்வளவோ மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே கஸ்டமர் புல்லிங் பாயிண்ட்டுக்கு இதாகுதா அப்படின்னா ஆகாது. ஸோ we have to attract the customers and we have to stimulate the desire to buy. அப்போதான் அந்த மார்க்கெட்டிங் வந்து கரெக்டா போய் ஃபிக்ஸ் ஆகும். கரெக்டா. ஸோ வாட் we have to do is அந்த எப்படி கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் we have to play it. அதுல சோஷியல் மீடியா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். சோஷியல் மீடியால how to market அப்படின்னா, நம்மளோட ப்ராடக்டை we have to make it as a photo shoot or ஏதோ ஒரு இது மாதிரி எடுத்து பார்க்கணும். ஓகேவா. அந்த இதை how will we attract customers அப்படிங்கிற மாதிரி we have to make a note on it and அதை வச்சு நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா.
டிஸ்பிளே பண்ற இதை நமக்கே நம்மளை வந்து கோ த்ரூ பண்ணணும், எப்படிலாம் பண்ணா நம்மளால அந்த இதை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அதுக்கப்புறம் we have to go for paid ads or something like that. ஓகே, இதுதான் யூஸ்வலா நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். அப்போ what we do, what I do is I used to prefer like conversational marketing. எப்படின்னா நான் பண்ண ஒரு விஷயம் அதை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் அ கிராக்கர்ஸ் கம்பெனி ஐ பிளேட் அ ஸ்ட்ராட்டஜி கால்டு ஃப்ரீ ஐஃபோன் கான்செப்ட். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கிராக்கர்ஸ் கம்பெனி அவங்க வந்துட்டு இப்போ ஒரு தீபாவளி சேல்ஸ்க்காக ப்ரமோஷன்ஸ் பண்றாங்க. அப்போ நாங்க என்ன சொன்னோம்னா, இந்த தீபாவளியில ஃபர்ஸ்ட் அவங்களோட லோகோஸ் மட்டும் போட்டுட்டு we spread a clip called ஃப்ரீ ஐஃபோன் கிளிப். இதை யாரெல்லாம் நிறைய ஷேர் பண்றீங்களோ அவங்களுக்கு நாங்க ஃப்ரீ ஐஃபோன் தரோம் அப்படிங்கிற மாதிரி we just spread it over it. ஸோ அது எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. உடனே நெக்ஸ்ட் அது என்னன்னா, எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க, ஒய் ஆர் யூ கிவிங் த ஐஃபோன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. நாங்கள் எந்த இதுவுமே போடாம we just spread it out. ஸோ மக்கள் வந்து எப்படி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு they just got curious and they started pinging out. So there are n number of customers reaching out for us for know the in the curiosity what is that and why they are providing that அப்படிங்கிறதுக்காக. So next what we did is we placed our number and we tell them to call us. அது எதுக்குன்னா we have to make that into conversionல எதுக்குன்னு சொல்றப்ப, அப்போ அவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்குறப்ப we told that நாங்க வந்து ஒரு கிராக்கர்ஸ் கம்பெனி, we are selling crackers, இந்த மாதிரி டைம்ல we have placed an offer. எங்க கடையில யாரெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்களோ அவங்கள ஒருத்தருக்கு நாங்க ஐஃபோன் தரோம். இஃப் யூ ஈவன் பை ஃபார் 100 ஆல்சோ we are providing an iPhone coupon. But if you place for 1000 na we are making as a free home delivery. அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்து we just make that order into a conversational order. So people gets attracted towards the offers, right? So இந்த மாதிரி we have to place an offer which grabs or attracts the customer. அப்போதான் அந்த சோஷியல் மீடியா ஆட்லயுமே அந்த கிளிப் இதாகும். ஓகே, எல்லாராலையும் ஐஃபோன் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு தான் அடுத்தது சொல்லுவேன். ஸோ we have to plan according to our budget and according to our product. இப்போ ஒரு பென் கம்பெனின்னு வச்சுக்கோங்க, இல்லை இஃப் இன்கேஸ் இப்போ நம்ம இன்குபேஷன் சென்டர் எடுத்துக்கலாம். ஓகே, இன்குபேஷன் சென்டருக்கு ஹவு வில் வி மார்க்கெட்? இன்குபேஷன் சென்டர்ஸோட ஃபர்ஸ்ட் மேஜர் திங் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம்? எவ்ரி ஸ்டூடெண்ட் அவனோட காலேஜை முடிச்சதுக்கப்புறம் ஹி ஹேஸ் அ திங்கிங் வாட் வில் ஐ டூ, எனக்கு வேலை காலேஜ் முடிச்ச உடனே வேலை கிடைச்சிருமா, இல்லை ஐ கேன் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ he has n number of thoughts but he don't have any solution. So you can approach the incubation center. அதான் நம்ம எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்ட கொண்டு போறது அப்படிங்கிறது தான் எங்களை மாதிரியான ஆட்களுக்கு ஒரு சின்ன இதாக இருக்கும். ஸோ வாட் we do is we just create something like do you have any doubts regarding your future அப்படிங்கிற மாதிரி we just keep a note and you used to spread it out. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் டு பிக்சர்ஸ், எப்படி சார் ஹவு வில் யூ டூ அப்படிங்கிறப்ப we can explain. ஓகே, நீங்க இப்போ வேலைக்கு போறீங்க அப்படின்னா ஹவு வில் யூ கெயின் ப்ராஃபிட், வாட் இஸ் யுவர் சேலரி, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இஃப் யூ ஸ்டார்ட் ஐடி, இஃப் யூ ஹேவ் அன் ஐடியா அப்படின்னா யூ ஜஸ்ட் பிச் இட் டு இன்குபேஷன் சென்டர், தே வுட் ஹெல்ப் யூ அப்படிங்கிற மாதிரி யூஸ் டு. அப்புறம் இன்குபேஷன் சென்டர்ஸ்க்கு இன்னும் யாரு தேவைப்படுவாங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு அவங்களுக்கு they have idea பட் அவங்களுக்கு ஃபண்டிங் ஃபெசிலிட்டி இருக்காது, they don't have any networking platforms இருக்காது. எல்லா இதுக்குமே they will be dependent on someone அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. பட் they don't know how to believe someone or they don't know how to reach someone to have a network அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்ல தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்மளோட இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஹவு வில் வி அப்ரோச் அப்படின்னா த்ரூ சோஷியல் மீடியாஸ்ல ப்ரொமோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வி யூஸ் டு ஹாவ் அ டைரக்ட் மீட் டு த காலேஜஸ் அண்ட் டு த கஸ்டமர்ஸ், தட் மீன்ஸ் த ஸ்டார்ட் அப்ஸ். ஹவுனா அந்த ட்ரேட்ஸ் இந்த மாதிரி இதில் போயிட்டு வி யூஸ் டு ஹாவ் அ ஸ்டால். இந்த மாதிரி இன்குபேஷன் சென்டர்லேருந்து வி ஆர் கமிங், வி ஆர் ஆஃபரிங் தீஸ் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி வி யூஸ் டு ஹாவ் அ ஸ்டால். அப்புறம் அது வழியாக நம்ம வந்து we can generate it. ஸோ அந்த மார்க்கெட்டிங்க்கு we used to have a defined knowledge about the product what we are going to sell and what is our product அப்படிங்கிற அந்த நாலேஜ் கிடைச்சிச்சுன்னா we used to have a clear cut idea how we can sell and what are the
ப்ராடக்ட்ஸ் ஆர் கோயிங் டு டிஸ்பிளே அப்படிங்கிறது கிடைச்சுன்னா ஹவு யூ கேன் செல் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த சொன்ன கொரில்லா மார்க்கெட்டிங் அதான் என்னோட செகண்ட் டாபிக். கொரில்லா மார்க்கெட்டிங் அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ் வே ஆஃப் மார்க்கெட்டிங் which gets business, which improves the business branding to the next level. அதாவது இப்போ எப்படி சொல்றது, ஜஸ்ட் நம்ம சென்னையில நிறைய கேம்பெயின்ஸ் நடந்திருக்கு. பெசநகர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தே கோ வித் த ஃப்ளையர்ஸ் ஆர் சம்திங் எல்ஸ் கிராபிங் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்படி சிம்பிள். நாங்கள் ஒரு கேம்பெயின் பண்ணோம். எப்படின்னா ஃபார் ரெப்யூட்டட் கம்பெனி, ஆர்கானிக் க்ராசரிஸ் விற்கிற கம்பெனிக்கு we had a guerrilla marketing section. எப்படி பண்ணோம்னு கேட்டிங்கன்னா we had a placard holding by a farmer. அதாவது ஒரு ஷர்ட் கூட இல்லாம ஒரு ஃபார்மர் வந்துட்டு ஒரு பிளக்கார்டு வந்து ஹோல்ட் அப் பண்ணியிருந்தாரு. இட்ஸ் லைக் a செல்ஃபி ஸ்டாண்ட் மாதிரி. இஃப் யூ கேன் ஹேவ் அ செல்ஃபி வித் மீ அப்படிங்கிற மாதிரி இது இருந்துச்சு. பக்கத்துலேயே அதில் வந்து வாட் இஸ் த பிராண்ட் ஹி இஸ் ப்ரொமோட்டிங் அப்படிங்கிற மாதிரியும் அந்த இதில் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ அவர் வந்து அதை ஹோல்ட் பண்ணிட்டு பெசனை ஃபுல்லாக நடந்தாங்க. எதுக்கு அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு ஃபார்மர், என்னோட கிராசரிஸ் தான் நான் இந்த ஸோ இதில் வந்து நான் சேல் பண்ணுறேன். உங்களுக்கு அதில் இஷ்டம் இருந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் கோ லுக் அட் இட் அண்ட் இஃப் யூ வாண்ட் ஹேவ் அ செல்ஃபி அப்படின்னா யூ கேன் ஹேவ் அ செல்ஃபி வித் மீ அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணாரு. சென்னையில அந்த கான்செப்ட் வந்து இட் வாஸ் அ வெரி பூம், பிகம் அ வெரி பூம். பிகாஸ் நம்ம ஊர்ல வந்துட்டு இப்போ ஐம் ஃப்ரம் திருநெல்வேலி. ஸோ எங்களுக்கு வந்து இப்போ ஃபார்மர்ஸ் பார்க்கறது வந்து ரொம்ப காமனான விஷயம். அதே சென்னையிலனா அதுவும் ஒரு பெசநகர்ல மண்வெட்டியோட ஒரு ஷர்ட் கூட இல்லாம ஒரு ஃபார்மர் வந்து ஜஸ்ட் நடந்து போறாருன்னா இட்ஸ் அட்மைரிங் திங், ரைட்? ஸோ மக்கள் வந்து அதை பார்த்து இட் இஸ் அ வியர்டஸ்ட் திங் அப்படிங்கிற மாதிரி பார்த்து டக்குன்னு அவங்க வந்து செல்ஃபிஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. It is a kind of guerrilla marketing. That depends upon the product. We used to choose the market. Okay. இந்த மாதிரி நீங்க உங்களோட ப்ராடக்டை எப்படி மார்க்கெட் பண்ணணும்னு யூ மஸ்ட் ஹேவ் அ கிளியர் ஐடியா. அப்போ வாட் வி ஹேவ் டு டூ இஸ், நம்மளோட ப்ராடக்ட் என்ன, நம்மளோட சேல்ஸ் பாயிண்ட் யாரு, நம்மளோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாரு, அவங்களுக்கு நம்மளோட பாயிண்ட் போய் எப்படி சேரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம we have to think about it. ஓகேவா? இப்போ கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் தான் இருப்பாங்க. சிம்பிள். 4 டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ்ல எப்படின்னா ஹை ப்ரைஸ் ஃபியூ கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட். இது அந்த ப்ராடக்டோட ரேட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும், பட் அதோட கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப லோவாக தான் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரோல்ஸ் ராய்ஸ் கார், இட்ஸ் அ ஹை ப்ரைஸ் பட் இட் ஹேஸ் லோ கஸ்டமர்ஸ். பட் அவங்கள வந்து அவங்க செக்மெண்ட்டுக்கு போய் ரீச் பண்ணணும்னா ஒரு சிம்பிள் நேம் தட்ஸ் எனஃப் ஃபார் தம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த கேம்பெயின்ஸ் வந்து. அவங்களுக்கு ஆட்ஸ் போடணுங்கிற அவசியம் இருக்காது, சோஷியல் மீடியா ப்ரொமோஷன்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. ஜஸ்ட் நீட் த பிராண்ட் வேல்யூ. ஸோ வாட் தே டூ இஸ், அவங்களோட பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இது மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தே ஜஸ்ட் சூஸ் சிஎஸ்ஆர் ஃபார் தட். அந்த சிஎஸ்ஆர் கேம்பெயின்ஸ் மூலிமா அவங்க பிராண்டை வெளியே கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைன்னா தே யூஸ் டு சூஸ் சம் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் பர்சன்ஸ். அவங்ககிட்ட அவங்களோட பிராண்டட் கார்ஸ் இருக்கணும், அதை பார்த்து அதர் பீப்புள் காட் அட்ராக்டட், அதே வேல்யூல இருக்கிறவங்க வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தேர் மார்க்கெட் ஸ்டைல் வில் பி சம்வாட் டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் இஸ் கூஸ் பம்ப்ஸ்னு சொல்லுவோம், கோல்டன் கூஸ் பம்ப்ஸ். அவங்களுக்கு வந்து யாருன்னா ஹை வேல்யூ இன் பிரைஸ் அண்ட் ஹை கஸ்டமர் ரேட்டிங்ஸும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம ஐஃபோன்ஸ், எல்லாருக்குமே இப்போ ஐஃபோன்ஸ் வந்து எல்லாராலையுமே அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா முடியுமான்னு கேட்டால் முடியாது. பட் we will have the desire to buy and we will buy it. எப்படின்னா இஎம்ஐ கட்டியோ ஏதோ ஒரு இது பண்ணியோ we are having n number of clients. ஏன் ஐஃபோன்ல இருக்கிற சேம் குவாலிட்டி தான் ஒரு பேசிக் ஃபோன்ஸ்லயுமே இருக்கு. பட் வாட் we are choosing is ஐஃபோன் பிகாஸ் அதோட பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிறதுனால. அதுக்கு இப்போ ஆட்ஸ் எப்படி பண்ணுவாங்க, he should reach till the basic level of customers to the past level of customers. Appo what they do is they just go for advertisements so that they can attract the mass audience. Adanal they choose advertisements and they keep on releasing new mobiles. ஏன்னா அவங்களுக்கு வந்து even though high cost இருந்தாலும் they just need customers throughout the lifetime. So அது வந்து எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு மொபைல் அவங்க கண்டிப்பா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வச்சுச்சு they used to release it. அப்போதான் அவங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து போய்கிட்டே இருப்பாங்க, அவங்களும் லாபம் சம்பாதிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே இது ஃபர்ஸ்ட் டைப் அந்த ஹை பிரைஸ்
few customers அந்த இதுல பாத்தீங்கன்னா they won't often release their new products. They used to release they used to upgrade it of some gap of time. Even அவங்க ஒரு 3 to 4 years கூட எடுத்துப்பாங்க நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வர்றதுக்கு. ஆனா ஐபோன்ஸ்ல வந்து அப்படிலாம் எடுத்துக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்க அப்டேட்ஸ் கொடுத்தே இருந்தாலும் they used to have certain walk-ins again and again. So அதனால they used to these stamps. ஓகேவா? நெக்ஸ்ட் வே ஆஃப் மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா மாஸ் ஆடியன்ஸ் பட் லோ பிரைஸ். இப்போ மாஸ் ஆடியன்ஸ் லோ பிரைஸ்ல இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. கேஎஃப்சி வந்து மாஸ் ஆடியன்ஸ் பட் லோ பிரைஸ். ஓகேவா? இட்ஸ் அ பிராண்ட். பட் அந்த மாதிரி இருக்கிற இது வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து இட் வில் பி லோ பட் தே வில் ஹாவ் அ மாஸ் ஆடியன்ஸ். ஸோ தே நீட் n நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சோசியல் மீடியா ஆட்ஸ் போவாங்க, அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போவாங்க. தே கீப் ஆன் அட்வர்டைசிங் தெம்செல்ஃப். அதாவது அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பிராண்டிங் கேம்பெயின் தனியா இருக்கும், அட்வர்டைஸ் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ்ங்கிறது தனியா இருக்கும். ஸோ அவங்க வாட் தே டூ இஸ் தே ஃபோக்கஸ் ஆன் போத் சைட்ஸ். ஸோ மார்க்கெட்டிங்கும் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தே கீப் ஆன் கிவிங் ஆஃபர்ஸ். இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வச்சிருக்கேன், அப்போ இன்னைக்கு வெனஸ்டே வந்து இட்ஸ் பிக் மீல் டே அப்படிங்கிற மாதிரி ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அதே இது இவங்க பிராண்டிங் கேம்பெயின்ஸ் பாத்தீங்கன்னா தே ஹாவ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்மே யூஸ்வலா இல்லாம அவங்களோட இது வந்து தே யூஸ் டு டெம்ப்ட் கஸ்டமர்ஸ். இன்னைக்கு நான் இதை சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான டெம்ப்டேஷனை அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலியமா தே யூஸ் டு கன்வே தட். அதுதான் வந்து இந்த தேர்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள். லாஸ்ட் கேட்டகரி, ஃபோர்த் கேட்டகரி பார்த்துக்கிட்டிங்கன்னா லோ ப்ரைஸ் அண்ட் லோ கஸ்டமர்ஸ். இப்போ நம்ம வீட்டுக்கிட்டக்கே கடைகள் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட பக்கத்திலே ஒருத்தர் வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருப்பாரு. அவர்கிட்ட பிராண்டட் ஸ்டஃப்லாம் இருக்காது, பட் ஹி ஹேஸ் சம் கலெக்ஷன்ஸ். ஸோ அது வந்து இட் பி ஏ ஸ்மால் பிராண்ட். அவரோட பிராண்ட் வந்து அவரோட லிமிட்டட் ரீஜியனுக்கு மட்டும்தான் அந்த பிராண்ட் போய் ரீச் ஆகும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே நெவர் பாதர் அபவுட் தி பிராண்டிங். அவங்களுக்கு வந்து பிராண்டிங்ல வந்து அவ்வளவு தூரம் இது இருக்காது, ஸ்கோப் இருக்காது. வாட் தே டூ இஸ் தே ஜஸ்ட் வாண்ட் கன்வர்ஷனல் மார்க்கெட்டிங். அவங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் மூவ் ஆனா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் தாட்ல தான் இருப்பாங்க. ஸோ வாட் தே டூ இஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ஸ், அதாவது வேர்ட் ஆஃப் மவுத்லயோ இல்லைன்னா ரெஃபரன்ஸ் மூலியமாவோ தே யூஸ் டு செல் தேர் ப்ராடக்ட்ஸ். மேஜரா நம்ம எல்லா ஸ்டார்ட் அப்ஸுமே இந்த கேட்டகரி கீழே தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஸோ அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்கோப் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தே கிவ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ப்ராடக்ட். இப்போ நான் வந்து ஒரு சோப் தயாரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் நான் வந்து என் சோப்பை கொடுப்பேன். ஐ யூஸ் டு செக் வெதர் இட் ஒர்க்ஸ் குட் அப்படிங்கிற மாதிரிலாம் செக் பண்ணிட்டு ஐ கெட் த வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் ஃப்ரம் தம். அப்போ ஓகே ஃபைன் வி கேன் மேக் தட் as a startup அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் மூவ் பண்ணுவேன். ஆனா இதுல பெரிய டிராபேக் என்னன்னா நம்மளோட தெரிஞ்சவங்க வந்து நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே they used to give good feedbacks for that product. அவங்க வந்து அப்படியே அந்த ஓகே இட் இஸ் ஃபைன், இட் இஸ் குட் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் அவங்க இது கொடுப்பாங்க. தே டோன்ட் ஹேவ் த செகண்ட் லெவல், தே டோன்ட் நோ அபவுட் த செகண்ட் லெவல் ஆஃப் ஆடியன்ஸ், பட் தே ஸ்டார்ட் தேர் பிஸ்னஸ். எப்படின்னா அவங்களே கொஞ்சம் அவங்கள்ட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. they don't know how to reach the customers. அவங்களுக்கு நெக்ஸ்ட் செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் எப்படி ரீச் பண்ணணும்னு தெரியாது, how to displayங்கிறது தெரியாது, how to brandங்கிறது தெரியாது. ஓகேவா? இப்போ நம்மளே இருக்கோமே, இப்போ ஒரு சோப்பு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா மட்டும் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வாங்கிடுவோமோ? இல்ல, இட்ஸ் ஃபர்ஸ்ட் அது வந்து நம்மளோட கண்ணை வந்து அட்ராக்ட் பண்ணணும். எப்படின்னா அந்த அவுட்லர் அந்த பேக்கிங் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும். அப்பதான் அது உள்ள இருக்க ஸ்டஃப் எப்படி வேணா இருக்கலாம், பட் அந்த அவுட்டர் அந்த பேக்கிங் நல்லா இருந்தாதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நம்மளோட என்ன ப்ராடக்ட் நம்ம பண்ணாலும் அதோட பிராண்ட், அதோட அவுட்டர் லேயர், அதாவது பேக்கிங் மஸ்ட் பி குட். அதுவும் இப்போ மோஸ்ட் ப்ராவிடன்ட் சிட்டிஸ்ல எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா வாட் பீப்புள் ப்ரிஃபர்னா அதாவது ரீசைக்கிள் பண்ற மாதிரியான இதுல பேக்கிங் இருக்கணும் அப்படிங்கிறது தான் விரும்புறாங்க. கவர்மெண்ட் ஆல்சோ ஃபோர்சிங் தட். ஸோ வி ஷுட் மேக் தட் பேக்கிங் அஸ் அ குட் ஸ்டெப். அது நமக்கு கரெக்டா இது பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வாட் வி ஹேவ் டு டூ, வி ஹேவ் டு டார்கெட் தி ஆடியன்ஸ். நம்மளோட ஆடியன்ஸ் யாரு, அவங்கள நம்ம எப்படி ரீச் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோப், அந்த சோப்பை வந்துட்டு நான் ஹேவ் டு மார்க்கெட் டு தி ஆடியன்ஸ்னா சோப்பை வந்து ரொம்ப ப்ரிஃபரபிளா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா லேடிஸ் தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப, அதாவது இப்போ ஜென்ஸ் வந்து லைட்டா தான் அவங்க
காலையில குளிப்பாங்க, மேக்ஸிமம் போனா ஈவினிங் குளிப்பாங்க. ஆனா லேடிஸ்க்கு வந்து அந்த மாதிரி இது கிடையாது. when they go out and come வந்து அவங்க வந்து அந்த ஃபேஸை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும், இல்ல மேக்கப்பை இது பண்ணணும்னாலும் they used to wash it again and again. ஸோ சோப் ஆயிடுச்சுனாலே அதனாலதான் அவங்க தான் கொஞ்சம் ஃபேரா இருக்கிறதுனால வாட் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி சூஸ் இஸ் லேடிஸ். ஸோ வி ஹாவ் டு சூஸ் லேடிஸ் as a brand ambassadors. ஸோ அவங்களுக்கு தான் வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ how we can promote our product to ladies அப்படின்னா, ஓகே ஐ எம் ஹேவிங் அ கிளைண்ட், அவங்ககிட்ட நான் வந்து கொடுக்குறேன், அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க, இட் ஒர்க்ஸ் அண்ட் ஷி பிகேம்ஸ் த ரெகுலர் கஸ்டமர். அப்போ வாட் வி டூ இஸ் வி யூஸ் டு சே தட் உங்களோட ரெஃபரன்ஸை எனக்கு கொடுங்க, ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வி யூஸ் டு ரெஃபர். ஸோ அவங்களோட கான்டாக்ட்ல இருக்கிறவங்கள மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வி கேன் மார்க்கெட் டு தேர் கான்டாக்ட். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் மார்க்கெட்டிங், ரெஃபரல் மார்க்கெட்டிங்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அவங்ககிட்ட இருக்க கான்டாக்டை யூஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்ஸ் பிளேஸ் பண்ணி அப் நெக்ஸ்ட் இஸ் அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல நம்மகிட்ட வந்து என்னதான் இது பண்ணாலும் வி ஹாவ் சம் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ். ஓகேவா? அவங்களுக்கு மட்டும் நம்ம இது போய் ரீச் ஆகும். எனிவே நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் சோஷியல் மீடியால இருக்கிறவங்களும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஏன்னா நம்மளோட சர்க்கிள்ல மட்டுமே நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து நம்ம மார்க்கெட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதோட வேல்யூவும் அதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். ஹவு வி கேன் இன்க்ரீஸ் தட் அப்படின்னா, we have to make a branding section into a positive way. அதாவது எப்படி இருக்குன்னு சொல்றேன். நம்மளோட ப்ராடக்ட் இருக்குது, அதை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். அதை வந்து எப்படி மார்க்கெட் பண்ணணும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னையில நான் ஒரு பாயிண்ட்ல வச்சிருக்கேன், ஐ ஹாவ் டு மார்க்கெட் இட் ஃபார் மதுரை. ஓகே, அப்போ மதுரைக்கு நான் எடுத்துட்டு போகணும். வாட் ஐ ஹாவ் டு டு இஸ், மதுரையில யாரு அங்க இப்போ அந்த க்ரௌட் புல்லிங்ல யாரு நல்லா ஃபேமஸா இருக்கிறா அப்படிங்கிற நாட்கள் நான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஓகேவா? அவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட்டை நம்ம ஜஸ்ட் த்ரூ சோஷியல் மீடியா, இப்போ சோஷியல் மீடியாஸ்லயுமே இந்த மாதிரி இருக்காங்கல்ல மீம் பேஜஸ், அந்த மாதிரி பேஜஸ்க்கு வி யூஸ் டு ஹேவ் அ நோட். நான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கேன், ஜஸ்ட் ப்ரொமோட் இட் அவுட் அப்படிங்கிற மாதிரி கேட்டு வி ஹாவ் டு ப்ரொமோட் இட். ஸோ வி ஜஸ்ட் கெட் செகண்ட் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ். அவங்களோட ஆடியன்ஸையும் நம்ம ஜஸ்ட் கவர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளோட சர்க்கிளை இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் எனக்கு இது பத்தாது, இன்னும் வேணும் அப்படின்னா வாட் வி ஹாவ் டு டூ. ஓகே, இப்போ சோஷியல் மீடியாவில் மார்க்கெட் பண்ணாலுமே அது எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஏன்னா சோஷியல் மீடியாவை மோஸ்டா யூஸ் பண்றது வந்துட்டு டூ செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான். ஒன்று நெக்ஸ்ட் யங்ஸ்டர்ஸ், அதுக்கு நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் they just have an account. அப்படிதான் இருக்கும். அதுல அவங்க ரொம்ப எல்லாம் என்கேஜ்டாலாம் இருக்க மாட்டாங்க. they just scroll down how அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. So how we have to reach the next set of customers அப்படின்னு பார்த்தோம்னா, we have to go for next set of audience, that is ad shoots. ad எடுக்கிறோம். ஓகே, how it works அப்படின்னா, ஓகே we டிவியில போட முடியுமா, அது நமக்கு இன்னும் எக்ஸ்பென்சிவா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. ஓகே, ஒரு ஸ்டார்ட் அப்பால ஒரு டிவியில போடுற அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. பட் how we can market அப்படிங்கிறது இருக்குல்ல, நம்ம ஆடியன்ஸ் எதை போட்டா they have the tendency to share, அதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நமக்கு எது நம்ம க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். மக்களுக்கு நம்மளோட மார்க்கெட்டிங்ல ஒரு சிம்பிள் இது இருக்கு, அவங்களோட லைஃப்ல எதெல்லாம் ஒன்றி போகுதோ அதை வந்து பீப்புள் யூஸ் டு ஷேர். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தோம்னா, நம்மளோட மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட்டஸ்ல லவ் ஸ்டேட்டஸ் தான் வந்து ஹையா போயிட்டு இருக்கும், அப்படி இல்லைன்னா பிரேக்கப் ஸ்டேட்டஸ் போயிட்டு இருக்கும். இதுதான் வந்து மோஸ்டா போயிட்டு இருக்கு ஸ்டேட்டஸ். அது அப்போ அது வந்து மக்களோட கனெக்டா இருக்கு. கரெக்டா அந்த மாதிரி கனெக்ட்ல இருக்கிற விஷயம் மாதிரி வச்சு ஷேர் பண்ணா இட் யூஸ் டு ஸ்ப்ரெட். ஸோ இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றேன், அதை எப்படி சார் லவ்வா கன்வெர்ட் பண்ண முடியும், இல்ல அதை எப்படி சார் சம்திங் எல்ஸ் கன்வெர்ட் பண்ணி இது பண்ண முடியும் அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து எப்படின்னா, ஜஸ்ட் இப்போ நமக்கு முன்ன ஒரு லாக்டவுன் டைம் ஸ்டார்ட் ஆன டைம்ல நமக்கு வந்து டல்கோனா காஃபி அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து நல்லாவே ஃபார்ம் ஆச்சு யாருக்கு. அப்போ அதுவும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ வாட் தே டு இஸ், ஒரு ஃபெமிலியரான பர்சனை வச்சு ஃபர்ஸ்ட் தே யூஸ் டு ஷேர் இட்ஸ் அ காஃபி, டல்கோனா காஃபி அப்படிங்கிற மாதிரி தே யூஸ் டு ஷேர். ஸோ வாட் பீப்புள் யூஸ் டு ஹேவ் இஸ் தட் பிகம்ஸ் அ ட்ரெண்ட். அது வந்து ட்ரெண்ட் ஆயிரும். ஓகே, இந்த டைம்ல டல்கோனா காஃபி தான் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது கீப் ஆன் வைரல் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் வில் பி அது வந்து இப்போ மார்க்கெட்டிங்ல இருந்து வைரல் மார்க்கெட்டிங்கா வந்து இட் வில் பி transferred that to viral marketing. So it gets transferred.
people gets admit to that trend and people வந்து அதை வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. In this way we have to think about our business and we have to think about the concept. So இதுதான் வந்து second form of marketing. Next business இதுவும் இதாயிடுச்சு, மார்க்கெட் ஆயிடுச்சு. ஆனா என்னோடது வந்து மார்க்கெட் பண்ணா மட்டும் போதுமா, it will start some conversions. So what we have to do, இது எல்லாமே நம்ம பண்ணாலுமே இதெல்லாம் வந்து பிராண்டிங் அப்படிங்கிற கேட்டகரியிலே தான் போய் நின்றுட்டு இருக்குமே தவிர கன்வர்ஷன் அப்படிங்கிற கேட்டகரியில வராது. ஜஸ்ட் நம்ம பிராண்டிங் மட்டும் பண்ணிட்டே இருந்தா நம்மளோட பிராண்ட் வந்து ஒரு பிராண்டோட நேம் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர நமக்கான கன்வர்ஷன்ஸ் வராது. ஸோ வாட் வி ஹேவ் டு டு இஸ் வி ஹேவ் டு கலெக்ட் தி டேட்டா. இப்போ நீங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்லேயே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இப்போ ஒரு 10 பேர் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல, we have to make an interact section with them. என்னோட ப்ராடக்ட் இப்படிதான் இருக்கும், we have to explain to them and we have to explain to them. Next what we have to do is we have to collect the data from them. ஓகே, நான் உங்களுக்கு இன்னும் கூட அதுக்கு ரெஃபர் பண்றேன், நான் உங்களுக்கு இன்னும் அதுக்கான சஜஷன்ஸ் கரெக்டா நான் பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு we have to collect their numbers and we have to send what we are doing in a detailed manner. So we can share what are the stuff we are having and we have to attract the customer through their data. Okay va, இப்படி இது பண்ணோம்னா we can market it easily. இதுதான் வந்து simple form to market within ourselves. நம்மளோட ப்ராடக்ட் நம்மளே மார்க்கெட் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து easiest way. ஓகே, நெக்ஸ்ட் அந்த கொரில்லா மார்க்கெட்டிங்ல ஹவு வி கேன் டூ அப்படின்னா ஒரு சிம்பிள். இப்போ நீங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா we have to I'm choosing for gorilla marketing, how can I do அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஓகே, how can you do? இப்போ நாங்க வந்துட்டு இன்னொரு கேம்பெயின் வந்து பண்ணோம், ஜஸ்ட் கிவிங் அப் ஆஃப் பலூன்ஸ். ஒரு ஃபேமஸான சென்னை ஸ்பாட்ல பலூன்ஸ் மட்டும் கொடுத்தோம், நியூ இயர் அன்னைக்கு கொடுத்தோம். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பிராண்டிங்காக நாங்க வந்து அதை பிளேஸ் பண்ணோம். ஓகே, இப்போ பலூன்ஸ் கொடுத்தா நம்மளோட பிராண்ட் வெளியே தெரிஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பா தெரியாது. ஆனா நமக்கு வந்து நம்மளோட பிராண்ட் வந்து ஜஸ்ட் கண்ணில் வந்து நோட்டீஸ் ஆகும். அதுதான் வந்து கொரில்லா மார்க்கெட்டிங்கோட இது. அதாவது காஸ்ட் ஜீரோ காஸ்ட்ல இல்லைன்னா காஸ்ட் கம்மியா அதிகபட்சமான மக்களை ரீச் பண்ணணும் அப்படின்னா கொரில்லா மார்க்கெட்டிங் தான் இட்ஸ் அ கரெக்ட் வே. ஒரு ஃபங்கியான திங்கு ஈஸியா பண்ணிட்டு போயிடுவோம். இப்போ நம்ம சோஷியல் மீடியாஸ்ல ஒரு வீடியோ வரும், பார்த்துருக்கீங்களா? கொக்கோ கோலாவோட ஆடு தான். ஒரு மனுஷன் வந்துட்டு ட்ரெயின்ல போயிட்டே இருப்பாரு, அவரா தனியா பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாரு. சிரிப்ப ஆரம்பிச்சோடனே எல்லாரும் வந்துட்டு they got attracted what he is doing அப்படிங்கிற மாதிரி அட்ராக்ட் ஆனோடனே மக்கள் வந்துட்டு பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஏன் இந்த மனுஷன் தனியா உட்காந்து சிரிச்சுட்டே இருக்கான் அப்படின்னு அந்த சிரிப்பை பார்த்து மித்த எல்லாத்துக்கும் சிரிப்பு வர ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாரும் அந்த ட்ரெயின்ல அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கொக்கோ கோலா கேன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. we are spreading our happiness throughout the world அப்படிங்கிற மாதிரி வச்சு அந்த கான்செப்ட் பண்ணியிருப்பாங்க. லைக்வைஸ் இதுக்கெல்லாம் வந்து காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஜீரோல தான் இருக்கும். ஒரு மனுஷன் சிரிக்கிறதுக்கு அந்த ட்ரெயின்ல டிராவல் ஆகுறாரு, சிரிக்கிறாங்க, ஜஸ்ட் அவங்களோட ஆடியன்ஸ்க்கு இது மட்டும் கொடுக்குறாங்க, கொக்கோ கோலா கேன்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க, they get their customers. இந்த மாதிரியான பிராண்டிங் கேம்பெயின்ஸ்லாம் வந்துட்டு நடத்திருக்காங்க. நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஹவு கேன் வி சூஸ் அப்படிங்கிற மாதிரி we have to think about it. எக்ஸாம்பிள்ஸுக்கு இப்போ செல்போன் கம்பெனிஸ் வந்து அவங்களோட கொரில்லா மார்க்கெட்டிங் வந்து எப்படின்னா அவங்களோட புது செல்போன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், they used to collect their phones from the public and they used to throw it off and they get irritated. அப்போ அவங்க கத்த வர்றப்போ அவங்களுக்கு வந்து ஃபோன்ஸ் கொடுப்பாங்க. ஐஃபோன்ஸ் கம்பெனி ரீசெண்டா ஐஃபோன் எக்ஸ் ரிலீஸ் பண்ணப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அவங்க ப்ளே பண்ணாங்க. ஓகேவா? ஸோ வாட் தே டூ இஸ் தே கெட் their brand to the next level. இந்த மாதிரி ஈஸியா அவங்களுக்கு வந்து ஐபோன் வந்து அவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. ஸோ ஒரு 10 ஐபோன் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து அந்த காஸ்ட் வந்து கம்மியாக தான் ஆக போகுது. ஸோ தே யூஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் மெத்தட்ஸ். ஸோ நம்ம பிராண்டுக்கு எப்படி நம்ம கொரில்லா மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கரெக்டாக திங்க் பண்ணோம்னா it will be reaching to the n number of audience with the least cost. அதனால தான் we used to prefer guerrilla marketing for branding and conversion marketing, social media marketing for conversion marketing. ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? எதுவும் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் உங்களோட